வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமி மார்க்கெட். காலையில் பார்க்கலான்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ 18.08%. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா F&O கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி வேறு இருக்குது. அதனால் வாலட்டிலாக இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. நேற்று மண்டே ஆனது கூட இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை. கிஃப்ட் நிஃப்டி கூட ரொம்ப கம்மியாக போச்சு இன்றைக்கின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட்டு இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்குது. ரிசல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்என்டி ரிசல்ட்டு, இந்துஸ்தான் லீவர் ரிசல்ட்டு இதெல்லாம் வரும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸு 3% டவுன் பாருங்க. இதுக்கு போய் முடிஞ்சதுன்னா அப்போ இது வரைக்கும் போகும் 8382. ஸோ நம்ம இங்கே லைனை போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த லைனை போட்டு வச்சது நேற்று நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த விக்கு இருக்குங்களா, இந்த விக்குக்கு போய் அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அது கரெக்டாக மறுபடியும் 380 இதை தான் போகணும். மந்த்லியில் நம்ம கூட பார்க்கலாம் அப்போ எங்கே வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணலான்னா, மந்த்லி விக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 380 இங்கே இருக்குது. இதுக்கு போய் இது முடிஞ்சதுன்னா திரும்பி இது வரைக்கும் போகும். 362க்கும் கீழே போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரொம்ப கீழே தான். ஸோ இப்போதைக்கு இதை கிராஸ் பண்ணாமல் பார்க்கணும். அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ எனிவே மார்க்கெட்டோ அதனுடைய ரிசல்ட்டும் குவார்ட்டர் ரிசல்ட்டும் ரொம்ப 3% டவுனில் வந்துருக்கிறதால அப்படி இருக்குது. ஹாப்பியஸ்ட் மைண்டு இன்றைக்கி ஐடி செக்டார் கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா மேலே தான் போயிருக்குது. இன்ஃபோசிஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, அட்லீஸ்ட் நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஓரளவுக்கு அப்பில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இதை கிராஸ் பண்ணி முடியணும். இதை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த க்ளோஸ் ஆகிறது அட்லீஸ்ட் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவாக நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம். ஸோ ஹாப்பியஸ்ட் மைண்டு ரொம்ப காலமாக ரொம்ப கீழே போய் மார்க்கெட்டை அப்படியே அடின்னு அடித்து கீழே இறக்கி விட்டுருப்பாங்க. பாவம் யாரெல்லாம் மேலே வாங்கி மாட்டினீங்களோ அவங்க ரொம்ப காலமாக வெயிட் பண்ணியிருந்துருப்பீங்க, இல்லாட்டி லாஸ் புக் பண்ணிவிட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது அதனுடைய ஐபிஓ ரேஞ்சு கிட்ட வந்துருச்சு. எவ்வளோ 310க்கு ஐபிஓ ஸ்டார்ட் ஆச்சா, இங்கே 300 கரெக்டு 335 380. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ரைட். ஸோ 338 அந்த மாதிரி அந்த ஐபிஓ ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் ஏறுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட். ஸோ ஹாப்பியஸ்ட் மைண்டு எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க 5.94லேருந்து 6க்கு. ஸோ ப்ரொமோட்டர் அப்படியே வச்சுருக்காங்க. டிஐஎஸ் 8லேருந்து 5 குறைஞ்சிருக்குது. ஸோ பப்ளிக் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெட் ப்ராஃபிட்டு குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னாலும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ரொம்ப ஏறணும்னாலும் நீங்கள் ரொம்ப லாங் டேர்ம் அப்படி வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே 1-2 வாங்கி சும்மா வச்சுருக்குங்க. இது 313 வரைக்கும் போகுதா, இல்லை தொட்டுட்டு இல்லை இங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் அடித்து போகுதான்னு பார்க்கணும். இதுதான். ஆனால் ரொம்ப இறங்கி பல காலமாக போயிடுச்சு கீழே. ஸோ இங்கே 1500 இருந்து இங்கே வந்துருக்குது. ஸோ இன்னும் கூட இது கன்விக்ஷன் இருக்கிறவங்க ஓகே
இது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுது, ரீபவுன்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா லாங் டைம் போடலாம். ஸோ இங்கே இதை விட தாண்டி கீழே போயிடுச்சு கொஞ்சம்னா அவ்வளோதான், மறுபடியும் அட்லீஸ்ட் 250 அந்த மாதிரி போயிட்டு திரும்பவும். பட் இங்கேருந்து திரும்புது அப்படின்னா ஓரளவுக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதான் ஹாப்பியஸ்ட் மைண்டு. கொஞ்சம் லாபமும் வந்திருக்குதுன்னு இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் காமிச்சிருக்காங்க, அதனால் அப்படி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி ரயில்வே ஸ்டாக் எல்லாமே வந்து ஒன்றும் கீழே தான் அப்படி போயிட்டுருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா சேம் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இது நம்மளுடைய இதனுடைய கன்வென்ஷன் வந்து ரொம்ப குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட்டு இது வரைக்கும் வரும், 72 வரைக்கும். இல்லை இங்கேருந்து திரும்பணுன்னாலும் இப்போதைக்கு அது பார்த்தா திரும்ப மாதிரி தெரில. இப்போ இதோட முடிஞ்சு திருப்பி இது வருதான்னு பார்க்கணும். இது மந்த்லி, இது டெய்லியில் பார்ப்போம், இல்லை வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறங்கிட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லைன் அப்போ ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து எப்படி போகுது அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னாக்கு ஸோ இதை கிராஸ் பண்ணல, இதை கிராஸ் பண்ணல, ஸோ இதை கிராஸ் பண்ணல, இதை கிராஸ் பண்ணல அட்லீஸ்ட்டு. ஸோ இது போயிட்டு இதை கிராஸ் பண்ணால் முடிஞ்சால் ஓரளவுக்கு. ஸோ இப்படி போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது போயிட்டு இங்கேருந்து இது இங்கே கிராஸ் பண்ணுச்சுன்னா மறுபடியும் அந்த இது வந்து இந்த திரும்ப வந்து புக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இது இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ செல்லிங் இருந்துருக்குது, அப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது, அப்புறம் இவ்வளோ குறைஞ்சிருக்குது. இப்போ கொஞ்சம் செல்லிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் கமெண்ட்ஸில் முன்னாடி மற்ற இதில் பார்த்தப்போ கூட எல்லோரும் ஐஆர்எஃப்சி நல்லா பிச்சின்னு போகும், 1000 ரூபாய்க்கு போயிடும் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாமே 200 வாங்கி வச்சுருக்குறாங்க. 200, 160, 150 மாட்டினவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து வெயிட் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ ஐஆர்எஃப்சி அதுவும் வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னோடய பிரகாரம் ஒன்று இங்கேருந்து திரும்புறதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணணும், இல்லாட்டி இது இங்கேருந்து திரும்பணும் 71 போய்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு இந்த ரெட் கலரில் இருக்காங்க குரூப்பில் டூப்புன்னு இன்னொரு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த குரூப்புக்குள்ளே இப்போ ரெட் க்ரீன் போகுது, இதுக்குள்ளே ஒரு ரெட் இருக்குப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ அவனை தொட்டுட்டு அவன் திரும்பி போவான். இதுதான் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரிலையன்ஸை பார்த்தோம்னா ஆயில் ப்ரைஸ்லாம் வந்து 2 நாளாக அப்படியே குறைஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்குது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான் எல்லாமே. ஸோ அதனால் வந்து இப்படி இருக்குது. ரிலையன்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம், பட் இப்போ வாங்குறதுக்கு மறுபடியும் இது வரைக்கும் வரும் 1188 இல்லை அந்த லெவலுக்கு வந்துட்டு தான் போவான், இல்லை அதோட அப்படியே இறங்கி போயிடுமா அப்படின்னு தெரியல. ஸோ இது டாப்பில் மாதிரி வந்துருக்குது. பட் நம்ம வீக்லிலேயோ இல்லாட்டி டெய்லியில கூட போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் லாங் டைம் வைக்கிறதா இருந்தால் மந்த்லி அண்ட் வீக்லியில் பாருங்கள், இல்லாட்டி போனால் நீங்கள் டெய்லிலையும் 4 ஹவர்ஸ்லேயும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இல்லை நான் வித்தின் 1 வீக் 2 வீக்ஸில் போனோம்னா நீங்கள் 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸில் பாருங்கள்.
இல்லை 1 மந்த்துக்குள்ளே நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா டேயில் பாருங்கள். இல்லை நான் 6 மந்த் 1 இயருக்கு மேலே அந்த மாதிரினா நீங்கள் வந்து மந்த்லியில் போய்ட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இது இங்கேருந்து மேலே போனது திரும்ப வந்து இங்கே குறைஞ்சிருக்குது, இங்கே போயிருக்கு, திருப்பி இதுக்கு இதை கட் பண்ணல, இதையும் கட் பண்ணல, இதுக்கும் இந்த விக்குக்கு மேலே போயிட்டு இது முடிஞ்சிருந்தால் பரவாயில்ல, முடியல. ஸோ அதனால் இது ஒன்றும் மேலே அப்பு போகிறதுக்கு உண்டான இது ஒன்றும் வரல அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக சும்மா இப்போ இங்கேருந்து ஒரு 1200லேருந்து 1300க்கு நீங்கள் போயிட்டு வரணுன்னா அந்த மாதிரி போயிட்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான். நீங்கள் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்ப்பீங்க, அதை எல்லாமே பார்த்து கூட நீங்கள் லாஸ் எல்லாம் புக் பண்ணியிருப்பீங்க, இல்லை மற்றதெல்லாம் போயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டில் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஸோ கோல் இண்டியாவும் எல்லாம் அந்த ஆயில் ப்ரைஸ் மாதிரி தான் ரிசல்ட்டு இதுன்றதால கம்மியாக ஆயிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அவனும் வந்து 2% வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து டவுன் ஆகிருக்குது. ஸோ மைனிங் இதில் அதனால் அவங்களும் வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ வெனவர் இந்த மாதிரி பெரிய சார்ட் பார் வருதுன்னு வச்சுங்க, ரெட் கலரு இல்லாட்டி க்ரீன் கலர்னு. இப்போ மேலே க்ரீன் கலர் ரொம்ப போகுதுண்ணா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, இனிப்பாரு இது பிச்சின்னு போகும்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. இதை பார்த்த உடனே நீங்கள் வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான். நிறைய போச்சுன்னா அடுத்ததுக்கு இறங்குன்னு அர்த்தம். அதே ரொம்ப பெருசாக இருக்குது, ஐயோ இனிமேல் அதுக்கப்புறம் கீழே தான் போகும், அதுதான் போகும். நீங்கள் சின்ன சின்னதில் பார்த்துட்டு அந்த டைமில் போயிட்டு வாங்கினீங்க, அது வேறு. பட் அவன் ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி பெருசாக காமிப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போல்லாம் வந்து பெருசாக வருதோ அப்போ ரிவர்ஸ் அடிப்பான் கொஞ்சம், திருப்பி இது பிறகு பெருசாக வருது அப்படி, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி போகும். ஸோ இந்த சார்ட்டில் இந்த பார் வந்து என்றைக்கெல்லாம் இந்த மாதிரி பெருசாக வருதோ அப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் போகும். அதை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் மற்ற இது ஃபாலோ பண்ணுறதா தான் பண்ணுங்கள், பட் நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணல. இந்த பாரு ப்ளஸ் இந்த விக்கை இது கிராஸ் பண்ணதான்னு பார்த்துனே வருவேன். இல்லாட்டி இது பார்த்திங்கன்னா இது கிராஸ் பண்ணல, இதை கிராஸ் பண்ணல, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஒன்றும் கிராஸ் பண்ணலாம். அப்போ இறங்கி போயிட்டே இருக்குது. அப்போது செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, கீழே போயிட்டே இருக்கிறாங்க அர்த்தம். இப்போ ரிசல்ட் வேறு இது வந்ததால் இந்த மாதிரி இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் ஸோ இங்கே இது வரைக்கும் போகணும், பார்க்கலாம். ஓகே. ஸோ காலையில் இதுதான் நம்மளுடைய நியூஸு. இன்னும் நிஃப்டியில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது பண்ணியிருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். போய் பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு, ரொம்ப மூமெண்ட் இல்லை எதுவும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக போச்சு, ஏதோ மேலே போகும்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ராடேயில் இப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா சார்ன்னு இங்கே அடிச்சிருக்குது. பட் எனிவே இது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விக்கை கிராஸ் பண்ணி இது முடியல. இது இப்படி முடிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வெளியே வந்துடணும். நீங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க, இப்போது இப்போ இது வந்து இந்த இடத்துல வாங்குறீங்கன்னா இந்த விக்கு கிராஸ் பண்ணி அந்த ஃபுல் அந்த சார்ட் அந்த பார்னுடைய இது வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடாது, க்ளோஸ். விக்கு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த விக்கை தாண்டி இந்த பாரே திக்னஸாக க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துடுங்க. அது மறுபடியும் மேலே போனால் கூட பரவாயில்ல, அந்த ஒரு தடவை 2 தடவை லாஸ் ஆனால் பரவாயில்ல. பட் மேக்ஸிமம் டைம் பார்த்திங்கன்னா இதை தாண்டி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது மேலே போக தான் செய்யும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது வரல, அதனால் ஸோ இங்கேருந்து மறுபடியும் இங்கே போயிருக்கு. பட் இதை கிராஸ் பண்ணல, திருப்பி இப்படி இருக்குது. இங்கே இப்போ இதையும் பார்த்திங்கன்னா ஸோ இதை தாண்டி இது முடியல, இதை தாண்டி இதை முடியல. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கேருந்து இப்படி போட்டு பாருங்க, ஏதோ ஒரு பக்கம் வேகமாக மேலே போகும்,
நீங்கள் வேணால் இதை போட்டு பார்த்துக்குங்க. நம்ம ஈவினிங் வேணால் அடுத்த வீடியோவில் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒயர் செல்லு பை திருப்பி இப்போ இந்த இடத்துல கீழே வரலை, இங்கே இருக்குது அப்படின்னா ஒன்று இது உடச்சிக்கிட்டு இங்கே மேலே போகும். ஓகே, 24க்கு அந்த மாதிரி. ஸோ இல்லையா இது உடச்சிடும், அதனால் இங்கே ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகின்னு இருக்குது. ஸோ இப்படியே சின்ன சின்னதாக போகாது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை எந்த ஸ்டாக்ஸில் அனலைஸ் பண்ணணும்னா பொறுமையாக நம்ம அனலைஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஸ்டாக்கு இல்லை 2 ஸ்டாக்ஸ் சொன்னாலும் நம்ம அதை உட்காந்து பொறுமையாக கூட பார்த்து இது பண்ணலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் டெய்லியும் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கீழே வந்துச்சு, பட் வெளியே வந்துட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலே போனது இப்போது படிக்கட்டு மாதிரி, அதாவது இதை இதுக்கு க்ராஸ் பண்ணாமையே மேலே போச்சு இல்லையா நேற்று. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி மேலே போயிட்டே இருந்துருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணணும். ஓகே ஓகே தேங்க்யூ. நம்ம ஈவினிங் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என் வீடியோவும் வரும். ப்ளஸ் நானும் வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நான் மறுபடியும் போடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. தேங்க்யூ மக்களே, வணக்கம், பை.